ஹாய் வணக்கம். போஸ்ட்மேன் சீரிஸின் முதலாவது வீடியோ. ஸோ இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் யூடியூப்பில். இன்றைக்கு நாங்கள் போஸ்ட்மேனின் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி சைன்இன் பண்ணி அண்ட் ஒரு புது ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் போஸ்ட்மேன் சீரிஸை வந்து கூகுளில் போயிட்டு postman.com அப்படின்ற ஒரு முகவரியில் போயிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போஸ்ட்மேன் டவுன்லோட் அப்படின்னு தேடினா முதலாவது லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு போஸ்ட்மேன் வேர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த வீடியோவை நான் செய்கிற போது இருக்கிற போஸ்ட்மேன் வேர்ஷன் வந்து 7.36. ஓகே, ஸோ மேபி நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கலாம் உங்களுக்கு, ஓர் மேபி 7.40 or 8. whatever. ஓகே, ஸோ டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வெர்ஷன் கேட்கும். அதாவது உங்களுடைய விண்டோஸ் 32 பைட்டா அல்லது 64 சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதாவது விண்டோஸில் இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா விண்டோஸ் EXE ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதுவே நீங்கள் மேக்கில் இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மேக்குரிய ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ தென் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண ஃபைலை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து வழமையான இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி நான் போஸ்ட்மேனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதால நான் போஸ்ட்மேனை உங்களுக்கு காட்டலாம். பட் நான் இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனும் செய்து காட்டணுன்றதுக்காக கிளிக் பண்ணியிருக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆகிருந்து இன்ஸ்டாலேஷன் ஆகி கொண்டிருக்கு. மீன்வைல் இதற்கு இடையில நாங்கள் போஸ்ட்மேன் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிஐ, அதாவது ஏபிஐல நிறைய புரோட்டோகால்ஸ் அல்லது பேட்டர்ன் இருக்குது. ரெஸ்ட் ஏபிஐ இருக்கு, ஜோப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, கிராஃப்குஎல்னு சொல்லி இருக்கு, நிறைய டைப் ஆஃப் ஏபிஐஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து இப்போ எனக்கு போஸ்ட்மேன் வந்து இன்ஸ்டால் ஆகி புது இடத்துல வந்து ஓப்பன் ஆகி இருக்குது. அதாவது ரீசன் வந்து நான் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் ஒன்றுமே கேட்கல. மேபி உங்கள்கிட்ட வந்து சைன்இன் பண்ண கேட்கலாம். ஸோ நீங்கள் இதை நான் சைன் அவுட் பண்ணிட்டு எங்களோட புது ரிக்வெஸ்ட் வந்து நான் இதில் அப்ஸ்லாங்கா டெவ் அப்படின்னு சொல்லி இந்த மை ஒர்க் ஸ்பேஸை விட புதுசாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா எல்லாமே வந்து எம்டியாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட டீம் மெம்பர்ஸையும் இன்வைட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த போஸ்ட்மேனில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த மெயின் பேஜில் ஹியர் இஸ் தேர் ரைட் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் கிரியேட் ரிக்வெஸ்ட், கிரியேட் கலெக்ஷன், கிரியேட் அன் என்வைரன்மெண்ட், கிரியேட் அன் ஏபிஐ, வியூ மோர், ஒர்க் ஸ்பேஸ், டீம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொன்றையும் நாங்கள் புதுசாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து போஸ்ட்மேன் அப்படின்றது நாங்கள் சொல்லிட்டோம் ஒரு ரெஸ்ட் ஏபிஐக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஒரு ரிக்வெஸ்ட்டை உருவாக்குறதுக்கு அல்லது ரிக்வெஸ்ட்டை வந்து ஒரு டேட்டாவை ஒரு ஏபிஐ ரிசோர்ஸில் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு சர்வர் நோக்கி ரிக்வெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு அல்லது டிலீட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டேட்டாவை கெட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி 4 விதமான முக்கியமான விஷயங்களுக்கு நாங்கள் இந்த போஸ்ட்மேன் டூலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே எனக்கு அப்கிரேட் கேட்குது, நான் அப்கிரேடை கிளிக் பண்ண அப்கிரேட் பண்ணேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேனில் ஃபைல்ஸ் சென்டர் இருக்குது, எடிட், வியூ, ஹெல்ப், பழமையான விஷயங்கள் வந்து போஸ்ட்மேனில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய பேச்சுப்படி இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்டா போஸ்ட்மேன்ல வந்து ரிக்வெஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். ரிக்வெஸ்ட் அப்படின்னா என்ன? ரிக்வெஸ்ட்ன்றது ஒரு டேட்டா சோர்ஸை, அதாவது HTTP புரோட்டோகாலை யூஸ் பண்ணி வேறு புரோட்டோகால் இருக்கு. இப்போ நாங்கள் கூடுதலாக HTTPS தான் பாவிப்போம். HTTP இல்லாட்டி HTTPS சர்வரை நோக்கி, அதாவது எங்களோட டேட்டா ஏபிஐ வந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அடிப்படையில் மேபி நாங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸை நாங்கள் ரீட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ஒரு ரிக்வெஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். ரிக்வெஸ்ட் அப்படின்றது ஒரு சர்வரை நோக்கி, அதாவது ஒரு எண்ட் பாயிண்ட்டை நோக்கி, ஓகே வேணும்னு சொல்லிச்சுன்னா நான் விளங்கப்படுத்துறேன். மேபி இதில் சில கன்செப்ட் இருக்குது. அதாவது எண்ட் பாயிண்ட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு.
இன்னொரு விஷயம் இருக்கு ரிக்வெஸ்ட். ஓகே, எண்ட் பாயிண்ட்ன்றது என்னன்னு சொல்லிச்சுன்னா பேசிக் யூஆர்எல்லோட சேர்ந்து உதாரணத்துக்கு www டாட் சம்திங் abcd டாட் com/API என்று சொல்றது. இதுல வந்து பேஸ் யூஆர்எல் சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து எண்ட் பாயிண்ட் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இது ஒரு எண்ட் பாயிண்ட். ஓகே, ஆஃப்கோர்ஸ் முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டு HTTPS இருக்கும். ஸோ ஒரு யூஆர்எல் தான் ஒரு எண்ட் பாயிண்ட். பேசிக் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு, எண்ட் பாயிண்ட் சொல்லி இருக்கு, பேசிக் யூஆர்எல் இருக்கு, அதை நீங்க வரி பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு எண்ட் பாயிண்ட் நோக்கி நாங்க ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ண போறோம். உங்களுக்கு மேபி உங்களோட கொலீக், அதாவது உங்களோட கோ டெவலப்பர் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட வந்து சொல்றார், ஓகே இந்த யூஆர்எல்லுக்கு எனக்கு கெட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, இந்த யூஆர்எல்லுக்கு எனக்கு புட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, இந்த யூஆர்எல்லுக்கு டிலீட் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆஸ் அ டெவலப்பரா நீங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த போஸ்ட்மேனில் ஒரு புது ரிக்வெஸ்ட்டை கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு ரிக்வெஸ்ட்டை நாங்கள் கலெக்ஷன் கிரியேட் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற ஓகே கிரியேட் ரிக்வெஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் ரிக்வெஸ்ட் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதில் என்வாயர்மெண்ட் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றியும் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் படிப்போம். இப்போதைக்கு எந்த என்வாயர்மெண்ட்டும் எந்த கலெக்ஷனுமே கிரியேட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட்டை நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, கிரியேட் ரிக்வெஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இது கொஞ்சம் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்காது. மேபி இதில் வந்து ஒரு அரோ கீ இருக்குது, அதில் வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட், அதாவது HTTP வேர்ப் டைப்பை மாற்றக்கூடியதாக இருக்கும். கெட், delete, put, patch, post அப்படின்னு சொல்லி. ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா param சொல்லி ஒரு டைப் இருக்கு. authorization, headers, body, pre-request script, test setting. அதை விடக்குள்ள வந்து ஒவ்வொரு டேப்பையும் நீங்க பிரஸ் பண்ணிக்கல அது வந்து ஒவ்வொரு விதமான டேப் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு ஹெடருக்குரிய விஷயம், பாடி என்று சொல்லிச்சுன்னா பாடிக்குரிய விஷயம், ப்ரீ ரெண்டர் ஸ்கிரிப்ட் சொல்லிச்சுன்னா அதுக்குரிய விஷயம், செட்டிங்னா செட்டிங் உரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஓப்பன் ஆகும். ஸோ இது ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவது நான் சொல்றேன் ஒரு ரிக்வெஸ்ட் நான் கொடுக்க போறேன். அப்போ போன வீடியோவில் நான் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று அனுப்பியிருந்தேன் இன்ட்ரடக்ஷன்ல, மேபி அதையே நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே இது வந்து நான் ஆன்லைன்ல இருந்து தேடி எடுத்த ஒரு URL, அதை வந்து இங்கே காப்பி பண்றேன். cat-fact.keroku-app.com சொல்லி இதுல வந்து /customers அல்லது ஃபேக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா வடிவ URL பாருங்க, விளங்காட்டி சொல்லுங்க. இதுல வந்து பாருங்க இந்த URL நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். இதை வந்து கொடுத்துட்டு சென்ட் அப்படின்ற கீயை கிளிக் பண்ணினா ஓகே இது வந்து என்ன செய்யுது, இப்ப பாருங்க கீழே வந்து ஏதோ வந்திருக்கு. ஓகே, நான் பேராமீட்டர்லயே விடுறேன். கீழே வந்து பியூட்டிஃபுல்லா ஏதோ நிறைய விஷயங்கள் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். ஓகே பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஐடி, டெக்ஸ்ட், டைப், ஜேசன் என்று சொல்லி ஒரு சம்திங் ஏதோ வந்திருக்கு ரிசல்ட். ஸோ இதையே நாங்கள் இப்படி பண்ண வேணும், போஸ்ட்மேன்ல பண்ணணும், இதை நாங்கள் வெப்சைட்லேயும் பண்ணலாம் தானே என்று சொல்லி சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதே அட்ரஸை கொண்டு போய் ஓகே நான் வெப்சைட்ல அடிக்கிறேன். வெயிட், ஓகே ஸ்லாஷ் சொல்லி அடிச்சா வெப்சைட்லேயும் வருது. பட் த திங் இஸ் சம்டைம் இப்போ நாங்கள் வெப்சைட்ல ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் தான் கொடுக்குறோம். மேபி இதில் நாங்கள் ஃபியூச்சர்ல ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ண வேணும். யூசர் ஈக்குவல் 1 ஓ யூசர் நேம் ஈக்குவல் சம்திங், கேட்டகரி ஈக்குவல் சம்திங். இந்த உங்களுக்கு தெரிய வேணும் URL, அதாவது இந்த பார்க்கக்கூடிய இந்த URLக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அதுக்கு மீனிங் வந்து அந்த கொஸ்டின் மார்க்குக்கு பிறகு வார எல்லாமே வந்து பாராமீட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதை சொல்றது URL param. ஓகே, URL param அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ரிக்வெஸ்ட்டுக்கு நாங்கள் இன்னென்ன விஷயங்கள் சொல்லி ஒரு பாராமீட்டர்ஸை செட் பண்ணி தந்தா அந்த பாராமீட்டர்ஸுக்கு ஏற்றதை போல உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும்.
ஓகே, அதை எப்படி செட் பண்றதுன்றது நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட்ல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, போஸ்ட்மேனை ஓபன் பண்ணி, திரும்ப நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். போஸ்ட்மேன் அடிச்சு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா விண்டோஸ்ல ஓபன் ஆகும். போஸ்ட்மேனை ஓபன் பண்ணி அந்த போஸ்ட்மேன்ல சிம்பிளா ஒரு ரிக்வெஸ்ட், இது வந்து ஒரு கெட் ரிக்வெஸ்ட். ஓகே, இந்த கெட் ரிக்வெஸ்ட்டை எப்படி உருவாக்குறது அப்படின்றத மட்டும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம், வேற எதுவுமே இல்லை. ஸோ நீங்க கெட் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இதில் பாருங்க நிறைய வேர்ப்ஸ் இருக்கு, அதை பற்றி எல்லாம் நாங்கள் படிக்க தேவையில்லை. கெட் ரிக்வெஸ்ட் செலக்ட் பண்ணபடி இந்த URL கிளிக் பண்ணிட்டு சென்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சென்டிங் ரிக்வெஸ்ட், அந்த ரிக்வெஸ்ட் வந்து கீழே வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கு. அதாவது ஜேசன் சொல்லி செலக்ட் ஆயிருக்கு, இது வந்து பியூட்டிஃபை பண்ணி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு வடிவா தெரியுது. அண்ட் பிரிட்டி என்றதுல இருக்கிறபடியால பிரிட்டியா இருக்குது. ஓகே, ரோ ரிக்வெஸ்டாகவும் பார்க்கலாம், ப்ரிவியூ இப்படியும் பார்க்கலாம். விசுவலைஸ் என்று கிளிக் பண்ணி அது வேற விஷயம். இப்போதைக்கு நீங்க பிரிட்டி என்றதை கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கிளீனா பியூட்டிஃபை பண்ணி காட்டும். ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் அப்ஸ்லாங் டெவை ஷேர் பண்ணுங்க and stay tuned with me. ஓகே, அடுத்த கிளாஸ்ல, அடுத்த சீரீஸ்ல, செகண்ட் வீடியோல நாங்கள் ஒரு ரியல் ரிக்வெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, bye for now.